அறுசுவை உணவு. கசப்பும் துவர்ப்பும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதே கிடையாது. இப்போ இனிப்பு சேர்த்துக்கிறோம், காரம் சேர்த்துக்கிறோம், உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறோம். இந்த கசப்பும் துவர்ப்பும், குறிப்பாக துவர்ப்பு சேர்த்துக்கிட்டா கூட இந்த கசப்பை நாம் அதிகமாக சேர்த்துக்கொள்வதே இல்லை. இதற்காக இந்த கசப்பு தேவைப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் பாகற்காய், சுண்டைக்காய், கோவைக்காய், இந்த பாகற்காய்க்கும் கோவைக்காய்க்கும் ஹைபிரிட் ரகம் வந்துருச்சு. இயற்கையாக விளைகின்ற கோவைக்காய்க்கும் பாகற்காய்க்கும் மருத்துவ குணம் வேறு. இங்கு மரபணு மாற்றப்பட்ட பாகற்காய், கோவைக்காய் கிடைக்கிறது. அதனால் எந்த பயனும் இல்லை. நல்ல வேலிகளிலே காணப்படக்கூடிய பாகற்காய், கோவைக்காய், சுண்டைக்காய், இது மூன்றுமே கசப்பு சுவை உடையது. கசப்பாக இருப்பதினாலே இதை உணவிலே அதிகமாக நாம் விரும்புவது இல்லை. ஆனாலும் இந்த கசப்பை விரும்ப வேண்டும் என்பதனை நாம் முதலிலே புரிந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு, சந்ததிகளுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் பித்தத்தை நிர்வகிக்கவும் பித்த நீரை உற்பத்தி செய்யவும் இந்த கசப்பு சுவையானது நமக்கு தேவை. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு பாகற்காய், கோவைக்காய், சுண்டைக்காய் சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒட்டுண்ணிகள் என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக நுண்ணுயிர்கள் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா, வைரஸை அழிக்கக்கூடிய தன்மை இந்த 3 காய்களுக்கும் உண்டு. இரைப்பையிலோ, குடலிலோ, சிறுகுடலிலோ, பெருங்குடலிலோ, மலக்குடலிலோ இருக்கக்கூடிய கிருமி தொற்றை அழிக்கக்கூடிய ஆற்றல் இவைகளுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் உருண்டை புழு, தட்டை புழு, நாடா புழு, கொக்கி புழு, இத்தனை புழுக்கள், அதை விடுத்து அமீபியா என்று ஒரு வகை, இவைகளெல்லாம் பாராசைட் என்று சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. இவைகளினால் நமக்கு பல்வேறு வகையான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடும். ஆகவே கசப்பாக இருக்கக்கூடிய சுண்டைக்காயை, பாகற்காயை, கோவைக்காயை மாதத்திற்கு 1-2 முறைகளாவது நாம் பயன்படுத்த வேண்டும். சில்லி சிக்கன்னா எப்படி சாப்பிட்றோம், அப்போ அது மாதிரி தான் இதையும் நம்ம விரும்பணும். அப்போதான் நம்முடைய ஆரோக்கியம் காக்கப்படும். ஆகவே கசப்பு சுவை நமக்கு தேவை, துவர்ப்பு சுவை நமக்கு தேவை என்பதை தெரிந்து கொண்டு இவைகளை சாப்பிட்டு கிருமி தொற்று இல்லாத உடலை நாம் பாதுகாத்து வளர்ப்போம்.